அப்படி இருந்தாலும் நான் யார் விட்டு பாப்பா நீ ஆரோப்பி நான் பக்கத்துல என்ன பாத்து சென்றுக்கு தெரியும் பாப்பா ஆறு விட்டு பாப்பா சொல்லட்டுமா நல்லா கேளு நான் கேப்பேன் பொம்பளைட்டுனா அருமையா நின்று அரை மணி நேரம் இல்ல 1 மணி நேரம் கூட பேசுவேன் தாமதிக்க வேண்டும் சட்ட வாரது பேசக்கூடாது அப்படி நான் பூரி கீரில சமாச்சாரம் பண்ண மாட்டேன் நான் வந்து இளம்பல பூரி மட்டும்தான் சாப்பிடுவேன் ஹோட்டல் கடையில சரி சொல்றவா அம்மா அம்மான்னு சொல்லி கூப்பிடுறேன் நேத்து பார்த்த அளவுக்கே இருக்குப்பா கடையில வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன் ரொம்ப சாயிட்டு போட வந்தவங்களுக்கு இந்த சீலை போட்டு இப்படி ஆனா வந்த பொம்பளை சைடுல உட்காந்து இருந்தேன் அண்ணா அந்த பிச்சிரி பாயிட்டு விடுனா நீ கையை நீட்டா பாரு ஆனா கீழே பொதுக்குன்னு வந்து விழுந்துச்சு பாரு அண்ணா இப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே அதைய சொன்னேன் என்னுடைய பயனாமம் உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே மச்ச விழி அழகி உச்சமில்லாத ரூபியாகப்பட்ட அயன் தனக்கு தேவி சாயலுடைய மங்கையாகப்பட்ட என் பெயரோ ஆதிலட்சுமி.
மணி ஆகி போச்சு. கண்ணை திறந்து கொடுங்க. நான் ஒரு தாயோட அங்கத்திலே பிறந்தேனா? எப்படி? இல்லை, நான் எப்படி பிறந்தவள்? இந்த அம்மா இந்த பிரச்சனை ஆட்டியாம்பிய ராமலிங்க ஆஸ்பத்திரி என்ன அம்மா அந்த கத்து கத்துச்சான். நீ எப்படி பிறந்த? நான் எப்படி பிறந்தவள் தெரியுமா? அண்ணா, ஆதியில தேவரெல்லாம் ஒன்று சேர்ந்து அசுரரும் தேவரும் ஒன்று சேர்ந்து தேவ அமிர்தத்தை கடைந்தார். அந்த அமிர்தத்தில் நான் பிறந்தேன். ஆதி லட்சுமி. நான் ஒண்டி மட்டும் தான் பிறந்தேனா? இன்னும் யார் யார் பிறந்தார்கள்? என்னோடு 66,000 கன்னிஸ்திரிகள் பிறந்தார்கள். அப்பா அடே பெரும் பொம்பளைகளே கன்னி பிள்ளைங்களே. சரி இருக்கட்டும், பரவாயில்ல. அப்படி இருந்தாலும் சரி, காலத்தில் உனக்கு கழுதையை திரும்ப காலகாலத்துல ஒரு கழுதையை பிடிச்சி கட்டி எப்படி பேசுவாங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டியா? தேவரும் அசுரரும் சேர்ந்த அந்த அமிர்தத்தை கடைந்தபடியால் நாங்கள் 66,000 பெண்கள் நாங்க பிறந்தோம் அல்லவா? அதனால இருவரும் தானே அமிர்தத்தை கடைந்தார்கள். அப்படி என்று தேவர்களுக்கு சரிபாதியாகவும் அசுரர்களுக்கு சரிபாதியாகவும் எங்களை ஒப்படைத்தார். திருமணம் செய்து வைத்தார். கொடுத்துட்டாங்க. ஆமாயா, ஒரு வியாபாரத்து கூட போற ஒரு ஏதோ ஒரு நிலப்புற கூட கமிஷன் 2 பேர் இருக்கிறோமா, 2 பேரும் பாகமா பிரிச்சுக்கணும். அதுதான் கரெக்ட்னா கரெக்ட். நான் ஒரு சொல்லு மனுஷன் கந்துக்காரோட கண்டு வாங்கினேன். அடுத்த வாரம் தரேன். 3 வருஷம் ஆகுது. அப்படியே ஒரே சொல்லுதான் அந்த மாதிரி ஒரு சொல்லு மனுஷன். ஒரு சொல்லு மனுஷன் போய் தாக்கி தண்ணி குடிச்சுட்டு வா. அண்ணா, அப்படி இருந்தாலும் என்னை யாரிடத்தில் ஒப்படைத்தார்? மலையிட்டு என் புருஷன் எது பண்ணணும். என் புருஷன் பேரு வந்து அது எப்படின்னா என் வாயால சொல்லட்டும். எங்க வீட்டுக்கார் பேரு கற்புடைய மங்கைகள் கணவர் பேரை தன்னுடைய நாவினால சொன்னா கணவருக்கு ஆயுள் பலம் குறைஞ்சு போயிடும். கற்புடைய பெண்கள் தான் சொல்லக்கூடாது. நீ தாராளமா சொல்லலாம். சரியப்ப பரவாயில்ல. என்னட்டு எக்கச்சக்கம் பேசிட்டே இருந்த மாப்பிள பாக்க பாத்துட்டு அப்புறம் நானும் அடிக்கிறது குடிச்சுப்பேன். அதனால என் கணவர் யார் தெரியுமா? என்ன ஆசையோடு
இருக்குது அப்படியே சொட்டு மட்டும் வந்து பாத்துட்டு வந்து படுத்து இருந்துச்சுன்னா 10 வருஷத்துக்கு பாரு நினைச்சிட்டு கிடக்குற மாதிரி தான் மனசு உனக்கும் தெரிஞ்சு போச்சா? என்ன தெரிஞ்சு போச்சாங்க? கொட்டி மீறிக்கு ஒண்ணும் இல்ல. வேலண்ணா அவர்களும் இன்னும் குமார் அண்ணா அவர்களும் என்ன யாகாபுரத்துக்கு சேர்ந்த வள்ளிமுத்து அண்ணா அவர்களும் இன்னும் சந்திரசேகர் அண்ணா அவர்களும் எனக்காக என் வேடத்தை பாராட்டி அன்பளிப்பு செய்துள்ளார். அவருடைய குடும்பங்கள் ஆண்டவன் அனுகிரகத்தினால் எப்படி வாழ வேண்டும், மக்கள் சம்பத்து, மன சம்பத்து, தானிய சம்பத்து, உக்கிர சம்பத்து, தன சம்பத்து, புத்திர சம்பத்து, இப்படி 16 செல்வங்களை பெற்று நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமாக என்றும் ஆண்டவனுடைய அனுகிரகத்தினால் என்றும் சுகமாக வாழ வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். என் புருஷன் அவர்தான். செத்து போன இலையாட்ட வச்சுக்கிட்டு அப்படி அமிர்தத்திலே பிறந்து என்னை ஆசையோடு மனமுடைத்த என் மனவாளன் யார்? கூட படுத்தாள் அந்த மனுஷன் என்னை யாரு முதல்ல தொட்டாங்க தெரியுமா? லைஃப் பூரா கல்யாணம் பண்ணாத இப்படியே சாமியாரா வந்துட்டு கூட 5000 10,000 கொடுத்து கூட அது பண்ணி விடுவோம் தவிர ஒன்ன மாதிரி பொம்பளை நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். பொம்பளையா அப்பா இடுப்பு வடிச்சு விட்டுருவோம் கெட்ட பேச்செல்லாம் பேசாத அரிய பிள்ளைட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிற பரவாயில்லையா? அப்படிலாம் மெய்யோடு அப்படின்னு கோபப்பட மாட்டேன். ஆமா போனா பக்கத்து நேராகி போச்சு. அதனால ஸ்ரீமந்த நாராயணன் எப்பெருமாள் கண்ணன் என்ன மாலையிட்டார். அவரா எந்த கறிக்கடை ஸ்ரீமந்த கண்ணன் அவர்தான் எனக்கு மன்னன். அப்படி இருந்தாலும் நாம கண்ணனை மாலையிட்டு இருந்தாலும் இன்னைக்கு காரணமா வந்த எதற்காக வந்தேன் தெரியுமா? இந்த நேரத்துல என் கணவர் என்ன அழைத்துள்ளார். ஆமா சென்று பார்க்கலாமா? ஆமாமா விடிய காலத்துல சாடி போட போகணும். அதுக்குள்ள இன்றதான் வீட்டு போலாம். என்னங்கிறது என்ன சொல்லிட்டு இருக்கிற நானே எங்க தம்பி தறி ஓட்டிட்டு நைட்டு பக்கத்துக்கு அப்படி படுத்துக்கிறேன் கட்டில் மேல. ஆனா நான் என்ன பண்ணது, எங்க தம்பி தூக்கு வரதுனா தறி நிறுத்தினா நிறுத்தி விட்டு சரி நானும் வாசல்ல படுக்கலாம் அப்படின்னு சொல்லி வாசல்ல படுத்துக்கிட்டேன். ஆனா அந்த பக்கத்து வீட்டுக்காரி வந்து என்ன எழுப்புறான், எங்க பாரு கால் கேட்கலாம், எங்க பாரு சாணி போல எங்க தம்பி ஆனா என்னன்னா இந்த பொம்பளை இப்படி கூப்பிடுது, இந்த தம்பி பொறுமையா பாடுறாப்பா அப்படின்னு ஆனா ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. அப்புறம் நாங்க போய் தறி உருப்படியா ஆக மாட்டா. எத்தனை பொம்பளைங்க சாம்பு போட்டு எல்லாம் என்னென்னமோ ஆகி கிடக்குது. எந்த சின்ன சின்ன அடியெடுத்து வைத்து
போக ஹரிராமகண்ணன் தர்பார் மற்ற சீட் பின்னால் அனைவரும் சரியாக சூழ்ந்திருக்கிறார்கள். இங்கனம் நம் நாடகத்தை காண வந்திருக்கும் அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் நமது கலைக்குழுவின் சார்பாக அன்பு கலந்த நன்றியை சமர்ப்பித்துக் கொள்கிறோம். இந்த அருள்மிகு விநாயக பெருமானுக்காக இப்படிப்பட்ட ஆலயத்தை நிறுவி இதனுடைய ஆண்டு விழாவை முன்னிட்டு இப்படிப்பட்ட விழாவுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் பெரியோர்கள், மக்கள் பெரியார்கள். ஆமா, கோழிக்காரரு கொண்டக்காரரு எல்லாம் சேர்ந்து சரியா கோழிக்காரரு கொண்டக்காரரு இன்னொன்னு சொன்னீங்க. இந்த ஆலயத்தை நிறுவுவதற்காகவும் இந்த ஆண்டு விழாவுக்காகவும் இரவு பகல் என்று பாராமல் தன் தொழிலையும் பொருட்படுத்தாமல் 1,10,000 வசூல் செய்து இந்த விழாவுக்கு ஏற்பாடு செய்த பெரியோர்களும் இதற்கு நல்ல உள்ளத்தோடு வருடா வருடம் நல்ல ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களும் இந்த விநாயக பெருமானுடைய அனுகிரகத்தினாலே உயற்ற வாழ்வோம் குறைவற்ற செல்வமாக பல்லாண்டு காலம் வாழ வேண்டுமா எல்லா நல்ல இறைவனாகிய இந்த விநாயக பெருமானை யாமும் பிரார்த்திப்போம். அப்படி இருந்தாலும் இந்நாடகத்திலே அதாவது நான் யார், என்னுடைய பெயர் என்ன, என்னால் இன்று என்ன நடைபெற போகிறது அறிக்கை செய்கிறேன். செவிகூர்ந்து கவனிக்கணும். ஏன்னா நீங்க கழிச்சுட்டு போயிருங்க. அடிக்கிறாளா உங்ககிட்ட சாமி, நீங்க உங்ககிட்ட நான் பேசுறேன், தாராளமா பேசலாம்பா. ஏதாவது பேசுனா ஏதாவது தப்பா கப்பா நினைக்க மாட்டீங்க. எந்த தப்பா தப்பா உள்ள சொம்பு உள்ள சரி நான் பேசுறேன்.
இப்பொழுது என்னுடைய பெயர் என்னவென்று அறிந்தாயா? காலையில விடல காலை விடல அது மட்டும் தான் என் காதல விடுங்க. காலையில விடல காலையில விடல நீங்க இதுதான் கடைசியா சொன்னதான் தெரியுதுங்க. பாதலிலே 10 அவதாரம், பாதனில் 10 அவதாரம், ஜலந்தனிலே 108 அவதாரம், ஜலந்தனிலே கூத்தியாதுக்காயிரம் அவதாரம் கேக்குறாங்க. 108 அவதாரம், ஜலந்தனில் 108 அவதாரம். அப்படி அவதாரம் புருஷனாகிய என்னுடைய பெயரோ கண்ணன் என்று அறிந்தாயா என்ன? சொம்பு எவ்வளவுனா? பாதனில் 10 அவதாரம், ஜெகதனிலே 108 அவதாரம், அவதார புருஷனாக தங்களுடைய பெயர் சாமி சுண்டிகண்ணா. ஏய் அப்படி அல்ல, சின்ன கண்ணா. குண்டவாயா? அப்படி இல்லப்பா, சின்ன வயசுல நான் வெண்ணை திருடி தின்னப்போ அங்குள்ள இடமாதிரிகள் எல்லாம் அடே வெண்ணைய உண்டவாயா. தண்ணி பைப்பு கிட்ட பொம்பளைக்கு பூ போட்டுக்கிட்டாங்க. ஆமா. சாமி உரகந்த வாயா? அப்படி அல்ல, இந்த உலகையெல்லாம் ஓரடியால் அளந்ததினாலே உலக அளந்த மாயம். சாமி சின்னாயோத்தவா பயந்துகிட்டாரு. ஜனார்தனா. ஜனார்தனன். ஆமா சாமி மாதவா. சாமி 7 மலை புண்றாமா? 7 மலை பொன்றாமா. ஆமா சாமி மொத்தமா சேர்ந்து மாமியார் என்ன ஆலோசிக்கலாம்? அதாவது ஆயர்பாடியிலே உள்ள அதாவது கோபாசிரிகள் எல்லாம் எனக்கு அர்த்தமுறையாகணும். ஆமா அத்தா அத்தா அர்த்தமுறையாகணும். அதனால அங்க சின்ன வயசுல விளையாட்டு பருவத்துல நான் செஞ்ச லீலைகளில அதுவும் ஒன்று. சாமி செஞ்சா லீலா நான் என் குழந்தையாட்டு பேசணும் சும்மா மத்தியானம் என் ஜகல வந்து அண்ணலே ஓடுறோம். நாங்க செஞ்சா அது வேற. சரி இப்படி நான் கண்ணனாக இருந்தாலும் இல்லையா கிரைதா திரைதா ஆமா திரைதாயுகத்திலே யாம் எடுத்தது மகா விஷ்ணு அவதாரம். திரைதாயுகத்திலே யாம் எடுத்ததோ ராம அவதாரம். ஆமா இந்த துபாவரியுகத்திலே யாம் எடுத்திருப்பது விஷ்ணு அவதாரம். இந்த அவதாரம் எதுக்கு எடுத்தீங்க? இந்த அவதாரத்துல உங்க அப்பா அம்மா யாரு? இந்த யுகத்திலே எனக்கு தாய் தந்தைகள் யார்? நான் எதற்காக எனக்கு வேண்டி காரணம் என்ன? எனக்கு தந்தையாரே
பிள்ளையா பிறந்தீங்களா உங்க அப்பா அம்மா யாரு? எனக்கு தந்தையோ வசுதேவன், தந்தை வசுதேவன், தாயோ தேவகி ரோகிணி, தேவசா போவனி, அந்த சொப்பு. ஆனா தேவகி ரோகிணி ரெண்டு அம்மா எனக்கு. அம்மா ரெண்டு. ஆமா. எங்க எனக்குதான் உனக்குமா? அம்மாங்க அப்படி இருதாய் மாதங்களாக இருந்தாலும் நான் 8ஆம் ஜீவனமா பிறந்தவன். என்னை விட கம்மி தான். என்ன கம்மி? என்னோட பேர்னா 10வது நானு. 9 பேர் செத்து இருக்காங்க. அப்படியா? ஆமாங்க. எல்லாம் பூராமா ஆச்சு. எங்க ஃபர்ஸ்ட் எங்க அப்பாவுக்கு 2 பொண்டாட்டி. தங்கச்சி ராமாயி லட்சுமாயி. லட்சுமாயி கல்யாணம் பண்ணாங்க. நட்டத்தையும் பிறந்து 4 குழந்தை செத்துச்சு. 2வது 5வது ஒன்று பிறந்துச்சு பெரிய மாளுக்கு. இந்த வரைக்கும் வளர்ந்துச்சா அது விட்டுருச்சான். ஆமா எங்க அம்மாவும் செத்து போச்சு பெரியமா. சரி. அப்புறம் எங்க அம்மாவை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. எங்க அம்மாளுக்கு அப்படித்தான் ரொட்டாட்டியா பிறந்தது 4 செத்து போச்சு. மொத்தம் 9 அவுட்டுங்களா? எங்க தாத்தா பார்த்தாரு ஏன்னா நம்ம குளம் இருந்து செத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி பள்ளியில் போய் வேண்டுதல் வச்சாராம். சாமி கடவுளே பள்ளி ஆண்டவா இந்த எங்க அம்மா மாசம் வந்துருக்கு இந்த பிறக்க போற குழந்தை பொழைச்சிக்கிச்சுன்னா நல்லபடியா இருந்தா நல்லபடியா இருந்தா சண்டையில கொண்டு வந்து சுண்டா ஏறிடு. அப்பெல்லாம் வந்து குழந்தைங்க இல்லாதெல்லாம் அங்க வருவாங்களாம். அப்புறம் நான் பிறந்தோன்னு பழச்சுக்கிட்டு தான் சாமி. சரி வேண்டுதலை போய் நிறைவேற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்க தாத்தா 10 பேர்த்து கூட்டிக்கிட்டு பள்ளியில போய் சுண்டா வீசி எரிஞ்சாராம். சாமி கடவுளை வேறைய பிடிச்சிக்கிட்டாங்களா? அப்புறம் எங்க தாத்தா ஒண்ணே தான் 9 எடுத்து 10ஆவதா பொறுத்திருக்குது கொடுத்துருங்க அப்படின்னு கேட்க இதுக்கு ஏதாவது நீங்க வேற ஏதாவது கொடுத்தா தான் கொடுப்பேன் சொல்லி இருக்காங்க. அப்புறம் எங்க தாத்தா அந்த பில்லு போடுவாங்களே கோதனை இந்த அழிஞ்சு குச்சல் பண்ணுவாங்களா அத பண்ணி கொடுத்துட்டு என்ன வாங்கிட்டு வந்து சீரகாப்படியில இருந்து எங்க வீட்டு வரைக்குமே டீ போல் பல்பு தான் சீரியல் செட்டு தான் கடா 4 விழா கோலமா கொண்டாடுறாங்களாம். இந்த தெல்லுமணிக்கு நான் மட்டும் அங்க இருந்தது வச்சுக்க கையில விழுந்தீங்களா உன்னை கொண்டுட்டு வர மாட்டேன். விட்டுப்ப கோலத்திலே சொல்லிட்டு வந்து அப்படி அவனுக்கு கோபம் சண்டை கொடுக்குறியா? அப்படி நான் 10ஆவதா பிறந்தேன் நீங்க 8ஆம் போர் கண்ணனா எதுக்கு பிறந்தீங்க? இப்படி 8ஆம் போர் கண்ணனாக கல்லணத்திலே நான் எதற்காக பிறந்து இந்த துவாபரியுகத்திலே பூமியினுடைய சுமையை உரைக்க வேண்டும். பூமாதேவிக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற வேண்டும். அதற்காகவே இந்த துவாபரியுகத்திலே நான் கிருஷ்ணவதாரம் எடுத்திருக்கேன். மாதவா இருப்பினும் எனக்கோ 8 தேவிமார்கள். பள்ளிக்கூடத்துல கூட 7 பீரியட் தாங்க. டைம் டேபிள் போட்டு போவீங்களா? பொன்னாடி போய் 8 பேர்த்தையும் இப்ப சமாளிக்கணும் இல்ல அதனால தான் உடம்பு இப்படி 8 பேரும் என்ன சமாளிக்கிறாங்களான்னு பாரு. 8 பட்டாசிரியர்கள் அதோட மட்டும் இல்லப்பா 8000 கோபால மாதர்கள் பட்டேசரியோட 8000 கோபால மாதர்கள் கணக்கே இல்ல. எந்த இடத்துக்கு எங்க போகணும் அப்பப்ப அந்த இடத்துக்கு அந்த நேரத்துல போயிருவேன். கீழ இருந்து மேல சமாளிக்கூடிய விஷயம் இருக்குதான் பார்த்தேன். சரிங்க அப்படி இருந்தாலும் ஆளை பார்த்து இட போடுறீங்க இல்லையா? அப்படிலாம் இல்லையாமா நம்ம 2 பேரும் தொட மட்டும் ஏக யார் மாட்டேங்க மீதி இருக்கீங்கன்னா வரீங்கன்னா சின்னப்பண்ணியாட்டம் வராங்க. நாம இப்படி இருந்தா தாங்க தொழில் சுத்தமா இருக்கும். என்ன தொழில் அது இன்னும் நல்லா இருக்காது. தொழில் சுத்தமா இருக்குமா? இந்த நாடகத்தை கூட குண்டா தான் மூச்சு வாங்க மாதிரி இப்படி இருந்தா நம்ம என்ன எவ்வளவு நேரம் வேணும்னு குதிக்கலாம். ஆகல ஒருத்த வந்து 2 தடவை உட்காந்தா தண்ணி குடிக்குவாங்க. அந்த கரும்பு பையன் ஒரு தாக்கு என் தேவிமார்களை இன்று ஒரு முக்கியமான காரியமாக சந்திக்க வேண்டும். அந்த அம்மா வேற பனியா பறக்குது. அந்த ஆமா அந்த அம்மா யாருக்கு செல்ல பொண்டாட்டியா? செல்ல பொண்டாட்டி இல்ல செல்ல பொண்டாட்டி இல்லையா? செல்லமா வச்சிருக்கீங்களா? இந்த 8 பட்டேசரிகள்ல அஷ்டலட்சுமியே என் இஷ்டமானவன். அம்மா பனியா பறக்குதுங்க. அருமைங்க பரவாயில்ல. எந்த நேரமும் எம்எல்ஏ உயிரா இருக்கக்கூடியவன். ஐயோ சாமி நீங்க கூட்டார நைட்ல போயிட்டீங்களா அந்த அம்மா கம்மிட்டு இருக்காது. அந்த மாதிரி பேசுதுங்க. அப்படியா? அதனால என் மனைவியை சந்திக்க வேண்டும். வீட்டுல தான் குண்டா
கண்ணுண்டு